ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குண்ணா. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அதிகாரத்தை எதிர்த்து சண்டை செய்யணும்னா மக்கள் சக்தியால் முடியுங்கிறது புரியுது. அப்போ மக்கள் சக்தியை எப்படி ஒன்று சேர்க்கறதுன்னு அம்பேத்கர் ஐயா சொன்ன மாதிரி கற்பித்து ஒன்று சேர்த்து புரட்சி செஞ்சாதான் மக்கள் சக்தியால் அதிகாரத்தை எதிர்த்து சண்டை செய்ய முடியும்னு புரியுது. அப்படி அரசியலில் நாட்ட வருது. அப்புறம் சீமான் அண்ணன் பேசுறதெல்லாம் கேட்டு ஓ இவரு சொல்றாரு இதுதான் தமிழ் தேசியமானு புரிஞ்சு, அப்போ இது தமிழ் தேசியம்னா நாம் தமிழரோட கட்சி கொள்கை வந்து தமிழ் தேசியம்னா இன்னும் பிற கட்சிகள் என்னென்ன சொல்றாங்கிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்னானாலும் நாம் தமிழர் கட்சி தான் சரியா இருக்குங்கிற ஒரு திண்ணமான முடிவுக்கு வந்தேன். இப்போ நீங்கள் 2009 காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 2009 நானும் மாநாட மயிலாட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு தமிழங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருந்த ஒரு எல்லாரையும் போல இருந்த ஒரு ஆளு. நான் 2009 காலகட்டத்தில் அப்போதான் காலேஜ் சேர்றேங்கண்ணா. 2013 வரைக்கும் இந்த மாதிரி என்ன அங்கே ஈழத்தில் ஒரு போர் நடக்குது, இவ்வளோ பக்கத்தில் ஒரு இனம் அழிக்கப்படுது அப்படிங்கிற எந்த தகவலுமே உங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியல. அங்கே ஏதோ ஒரு நடக்குதுங்கிறது நியூஸ்ல பார்க்குற மாதிரி, ஈரான்ல நடக்கிற மாதிரி அது ஒரு செய்தியாக நடந்துட்டு போகுது. யாருக்கோ என்னவோ நடக்குதுன்னு கடந்து போகிற நிலைமையில தான் நான் இருந்திருக்கேன். அதை நினச்சி இன்னைக்கும் நான் பெரிய அளவில் வருத்தப்படுறேன். என்னென்னே நினச்சிக்கிறேன், இப்படி இருந்திருக்கேன் நீ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எங்கள் தாத்தா வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்திருக்கு. அப்போ வந்து இயக்கத்தில் வந்து முதல்ல ஒரு விமானம் வச்சுருக்காங்க. அதை வந்து தேசிய தலைவர் பார்வையிடுற மாதிரி ஒரு படம் போட்டு பாரு, இப்போ இவங்ககிட்ட விமானப்படம் கூட இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. எனக்கு அவங்க யார் என்ன எதுவும் புரியல. ஏதோ தாத்தா சொல்கிறாரு, ஏதோ காட்டுறாருன்னு பார்த்துக்கிட்டதோட சரி. ஆனால் 2009 இன உணர்வே இல்லாமல் ஒரு தமிழனாக இருந்திருக்கு. அதை வந்து சீமான் அவர்கள் வந்து தட்டி எழுப்பி. ஆமாம்.